மக்களே, சோ நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்துட்டு சோ நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், அது மட்டும் இல்லாம காலைல கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த வீட்டுக்குள்ள பூர்ணிமா அவர்கள் இன்னைக்கு 16 லட்சத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல், சத்தியமா சொல்றேன், வேற லெவல் மூட் தான் சொல்லி ஆகணும். இதுல ஒரு சைடு பாராட்டினாலும் இன்னொரு சைடு என்ன சொல்லலாம்னா, மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது சுத்தமா இல்லாத ஒரு பர்சன் தான் இந்த பூர்ணிமா. மக்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு பர்சன், மக்கள் கிட்ட இருந்து வெறும் ஹர்ட் மட்டும் வாங்கின அந்த பர்சன் வந்து எப்படி இவ்வளவு நாள் சர்வே ஆனாங்கன்னு தெரியல. முக்காவாசி நாள் எவிக்ஷனுக்குள்ள வரல. ஏன்னா எவிக்ஷன் நடக்கிறப்பெல்லாம் அப்படி மூஞ்ச வச்சுப்பாங்க. அப்படி வச்சோம் எல்லாரும் ஐயோ அந்த பாவம் அந்த பொண்ணு சேடா இருக்குப்பான்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் எவிக்ஷன்ல கொண்டே வரல. நாமினேஷன்ல நிறைய வாரங்கள் பாத்தீங்கன்னா வரவே இல்லை. அப்படி வந்த 2-3 வாரங்களும் சேனல்காரங்க காப்பாத்திட்டாங்க டபுள் எவிக்ஷன் வைக்கிறப்பல. சோ இந்த மாதிரி சர்வேயான ஒரு பர்சன் கடைசி வரத்துக்கு வந்து 16 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறதுல வேற லெவல் லக்கு. இதெல்லாம் கேம் பிளே எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மூவ் சரியான மூவ். ஏன்னா வீட்டுக்குள்ள இப்பவும் நிறைய பேர் வந்து நம்ம டைட்டில் அடிச்சிரோம்னு உட்கார்ந்து இருக்காங்க. அது அவங்க கான்பிடண்டா இருந்தாலுமே கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல ரெகுலேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுக்காக அதை எடுத்துட்டு போயிருக்கலாமோ, 16 லட்சத்தை எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் யோசிப்பாங்க. இன்க்ளூடிங் விசித்ரா, மாயா, விஷ்ணு, மணி, தினேஷ் எல்லாருமே யோசிக்க போறாங்க. கண்டிப்பா யோசிப்பாங்க. என்னோட கருத்துப்படி ப்ரோ என்ன எல்லாரும் சொல்லிட்டு டைட்டில் யார் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா டைட்டில் வின்னர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுறீங்களா உங்களுக்கு தெரியும். நிறைய பூமர்ஸ் கதறிட்டு இருக்காங்க. அர்ச்சனாக்கு போடுற ஓட்டு எல்லாமே பாட் ஓட்டு, பிஆர் ஓட்டு. நீங்க எல்லாம் பிஆரா மக்களே? எனக்கு புரியலையே. நான் பிஆர், நீ பிஆர், எல்லாருமே பிஆரா ப்ரோ? விசித்ரா, மாயாக்குள்ள ஓட்டுகள் மட்டும் தான் உண்மையான ஓட்டுகளா? இல்ல அப்படிலாம் பார்க்க போனா மாயாக்கெல்லாம் வெறும் 35,000 ஓட்டுகள் தான் இருக்கு. விசித்ராக்கெல்லாம் வெறும் 45,000 ஓட்டுகள் தான் இருக்கு. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இந்த பிக் பாஸ் ஷோ மொத்தமே 1 லட்சம் பேர் தான் பாக்குறீங்களோ? மத்த யாரெல்லாம் யாரு? நீங்களா ரோபோட்டா? இல்ல எனக்கு புரியல. ஏன்னா அர்ச்சனாக்கு வர்ற ஓட்டுகள்லாம் ரோபோட் ஓட்டுகள், பாட் ஓட்டுகள்ங்க. மாயாக்கு மட்டும் தான் நேர்மையான ஓட்டுகள். மாயா தான் முதலிடம்லாம் நிறைய பேர் தற்குறித்தனமா இதுல பூமர் கூட்டம் உட்கார்ந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில நான் யோசிக்கிறேன். அப்போ 35,000 ஓட்டு அவ அன்அபிஷியல் வந்திருக்குன்னா மொத்தமே இந்த பிக் பாஸ் ஷோ ஒரு 1 லட்சம் பேர் தான் பாப்பாங்களோ தமிழ்நாட்டுல இருந்து? இல்ல இதுக்கு முன்னாடி பல லட்சம் பேர் பாப்பாங்க. அதான் கேட்டேன், அவங்க கிட்ட தப்பா இல்லைன்னா கேட்டேன். சரி நீங்க சொல்லுங்க, பூர்ணிமா 16 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்த 16 லட்சம் ரூபாய்க்கு அவங்க டிசர்வ் இல்லையா அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்படி நம்ம டிசர்வ் போடுறதா வேஸ்ட் தான். பட் லக்கு தான் நான் சொல்லியாவே. வேற லெவல் லக்கு, வேற லெவல் மூவ். பட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.